வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திடீரென்று இரட்டை இலையில் வந்த சிக்கல். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த முடியாத அளவிற்கு ஓபிஎஸ் அவர்கள் மேல்முறையீடு செய்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்டது. இன்னும் 5 மாதங்கள் தான். மே மாதத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் நேற்று ஓபிஎஸ் அவர்களையும் சசிகலா அவர்கள் டிடிவி தினகரனையும் கட்சியில் இணைக்க முடியாது என்று செய்தியாளர்களை சந்தித்து எடப்பாடியும் நிர்வாகிகளும் பேசியிருந்தார்கள். தற்பொழுது அதிமுகவின் சட்டதிட்டங்களை மாற்றி எடப்பாடி பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதே செல்லாது என்று ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் அவர்கள் திடீரென்று இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார். இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு நிச்சயம் இது பேசும் பொருளாக மாறியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் நிச்சயம் இது ஒருபோதும் அதிமுகவிற்கு தோல்வியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்காது என்று எடப்பாடியின் ஆதரவாளர்கள் கூறினாலும் இரட்டை இலை சின்னம் இருந்து கூட மக்களவை தேர்தலில் அதிமுக ஒரு இடங்கள் கூட வெற்றியடையவில்லை. இரட்டை இலை சின்னம் பறிபோகிவிட்டால் சட்டசபை தேர்தலில் எடப்பாடியின் நிலைமை என்னவாக மாறும்? எம்ஜிஆர் அவர்கள் எதற்காக அதிமுகவை உருவாக்கினார்? ஜெயலலிதா அவர்கள் எப்படி அதிமுகவை சிறப்பாக வழிநடத்தினார் என்பதையும் நாம் பார்த்திருந்தோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஈகோ, தனது பதவியை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், தனது பதவியில் யாரையும் அமர வைக்க மாட்டேன் என்ற ஒருமித்த கருத்தில்தான் தற்பொழுது அதிமுகவின் நிலைமை இப்படி மாறியுள்ளது. சுமார் 70 தொகுதிகள் முதல் 80 தொகுதிகள் வரை நாட்கள் செல்ல செல்ல பாஜக கூட்டணியில் அழுத்தத்தை கொடுத்து வருகிறது. இதற்கு உடன்படவில்லை என்றால் மத்திய அரசு கொடுக்கின்ற அந்த நடவடிக்கைக்கு அதிமுக ஒருபோதும் சிக்கிவிட்டால் நிச்சயம் அது மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டில் மோசமான நிலைமையையும் அதிமுக சந்திக்க நேரிடும். தற்பொழுது புதிய மாற்றங்களையும் தமிழக மக்கள் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய இப்பேற்பட்ட ஒரு சூழலில் நிச்சயம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள், உண்மையான தொண்டர்கள் ஓபிஎஸ் அவர்கள் இரட்டை இலை சின்னம் எடப்பாடிக்கு செல்லக்கூடாது என்று மேல்முறையீடு செய்தது சரியா தவறா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு இரட்டை இலை சின்னத்தை முழுமையாக பயன்படுத்த உரிமை யாருக்கு என்பதை கமெண்டில்